இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்னவென்றால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் இனிவரும் காலங்களில் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, எங்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து நாணமில்லாத ஞானசேகரனை கைது செய்திருக்கிறார்கள். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழிகாட்டுதல இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு மேல் யார் இந்த சார் என்று கேட்கிறார்களே, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் டெலிகாம் சர்வர் இருக்கிறது. மிஸ்டு கால், ரிசீவ்டு கால், டயல்டு கால், வருகின்ற சேவை, தொலைபேசியில பேசுவது, அனைத்து தரவுகளும் ஒன்றிய அரசின் சர்வரில் இருக்கின்றது. ஏன் இவர்கள் இதை வெளியிடவில்லை? ஒன்றிய பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது தகவலை வெளியிடுங்கள் என்றார். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை? எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நேற்றைய தினம் ஒருவரை கைது செய்திருக்கிறார்களே, அவரோடு சேர்த்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் W7 இந்த காவல் நிலையத்தில் ஒருவரை கைது செய்திருக்கிறார். யார் அந்த சார் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்ல முடியுமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. 10 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார். அவரோடு சேர்த்து பெண் ஆய்வாளர் ராஜீவ் என்பவரையும் கைது செய்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் எதையும் கொச்சைப்படுத்தி பேசுவது கிடையாது, அநாகரிகமான அரசியலை பேசுவது கிடையாது. இதையும் நான் பேச விரும்பவில்லை. யார் அந்த சார் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்லட்டும். ஓகே, தேங்க்யூ. என்ன 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 வெளிப்படைத்தன்மையோடு செல்வேன். எனக்கு தெரிந்த வரை ஃப்ளைட் மோடு போட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், அப்படி ஒன்றும் அவர் யாரிடம் பேசவில்லை என்றும் தகவல் இருக்கின்றன. அப்படி இருந்தால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தகவல் தொடர்பு துறை அந்த சர்வர்ல இருந்து எடுத்து சொல்லட்டும். இது 60 ஆண்டுகளாக நடக்கிற கேடுகட்ட கேவலமான நாடகம். அந்த நாடகத்தை எங்கள் தாத்தா பார்த்து, எங்கள் அப்பா பார்த்து, எங்கள் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்செல்லாம் பார்த்து இதாயிடுச்சு. இப்போ நவீன டிஜிட்டல் சினிமா வந்துடுச்சு. அதுவும் உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். நீ எடுத்திருந்தா நான் சொல்கிறேன், நீ நான் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கானா, எம்பி இருக்கானா? இல்லைல்ல, நான் ஒரு பதவியும் இல்லைல்ல. நீ தான் எடுத்திருந்தானே பார்க்கணுன்னு சொல்கிறேன். அது சும்மா மாறி மாறி எங்கள் ஊரில் எரிஞ்ச கட்சி ஏரியாவில் வில்லு பாட்டு இங்கிட்டு ஒரு அம்மா பாடும், இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும். எங்கள் ஊரில் குழாடி சண்டை, தெருச்சண்டை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த எழுத்து வீட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவான். ஆடியை வாங்கி குடிச்ச சிரிக்கி, எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவான். இவ கேட்டியலா கதைய? நான் தான் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னா, சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவி திங்குது. இவ வீட்டில் நான் போய் சட்டி ஏந்திக்கிட்டு நிற்கிறேன். இவ என்ன வார்த்தை பேசுறா பார்த்துங்க. அப்படி சண்டை போடுவாங்க. எது அருமையா இருக்கடான். இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே 60 ஆண்டுகளா போடுது. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க, நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க, நீ இந்த ஸ்டெர்லைட் கொலை, நீ இந்த குடநாடு கொலைங்க. என்ன நாங்க இந்த குரங்கு அப்பம் பிரிச்ச கதை தான். இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நாங்க இந்த வேடிக்கை எத்தனை காலத்து பாக்குறது? சேர போறது இல்ல, நல்ல சேர போறது இல்லைன்னு சொல்லல. இல்ல இப்ப நீங்க நான் சொல்றேன்ல, இப்ப ஜெயிச்சு எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? யாரையாவது ஒருத்தரை எங்க எடுக்க சொல்ல பார்ப்போம், எங்க அதை வெட்டிற சொல்லு பார்ப்போம், இதை கட்டிற சொல்லு பார்ப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியல. அப்ப சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல, ஒரு வீரம் வேணும்ல.
பிரபாகரன் மகன் ஒருத்தனால தான் செய்ய முடியும், தொடரா பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனவொன்னா அவன் உட்கார வச்சு குறவழி பிடிச்சுக்கிறான். யாரு திராவிட திருடர்கள் கையெழுத்தை போட்டு டங்ஷன் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, ஈத்தேன் எடுத்துக்க, கையெழுத்து போட்டவனா கூட ஒத்த சீட்டு 2 சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிறான். கூட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல, கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல, எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும். இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதம்? அது பெருங்கொடூரம் இல்லையா? உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது சோறு போடாம செத்தப்புறம் பால் ஊத்துற கதை மாதிரி இருக்குது. இது எப்படி? இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்கார்ந்து அது பெரிய வருந்தத்தக்கது, பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு, இனிபோல் இதுபோல் நடக்காது, மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள், பெற்றோர்கள் நீங்கள் அச்சமின்றி இருங்கள், உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும், எடுக்கும், குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும், இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும். அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தா அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டு இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுதுல. அப்போ போராட வரும்போது எங்கள் குறவழியை நெரிச்சிங்க, என்னை விடுங்க. அம்மா சௌமியா அன்புமணி என்ன பண்ணாங்க? அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா? அவ்வளவு அநாகரியமான தற்குறிகளா நாங்கள்? அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில் போராடினவங்கள ஆட்டு தொட்டியில் போய் அடைக்கிறீங்க, என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடைச்சிங்க. எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல. அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்க ஆளுநரை ஏற்று போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க? நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சீங்க? என்ன அந்த விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போறோம். அவ்வளவுதான் சொல்ல போறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா? இதுக்கு முன்னாடியா? அந்த தங்கச்சி சொன்னதுல பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இது தொடர் கதையா? இதன் பின்னணியில யாரு? ஒரு கேள்விதானே. பிரியாணி விற்கிறவன், அவனுக்கு ஒரு பின்புலம் இல்லை, அவனால எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சது? நீங்க அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போறா அப்படின்னு? உங்களெல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க? எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதாண்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறதா, அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஒத்தையில போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில போனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா? இப்படித்தான் உங்க அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், நாங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிடுத்தீரா? நீ யாரை மறைக்க? நீ இந்த ஏதோ ஒரு ஆட்டோசங்கர் கதை தான். நீங்க தோன்னீங்கன்னா அது இந்த காலமா நடந்துகிட்டு இருக்கு. தோன்னீங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது, இவ்வளவு கண்காணிப்பு. சரி, இது நடந்திருக்கலாம். அப்ப அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நீக்கமா அப்படி செஞ்சு யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா பாருங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் தேவையில்லாம போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி. நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, வாயவை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது. அதானே akuதா இல்லையா? உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்ப கேட்குறீங்க. அப்போ எனக்கு நான்லாம் மத்திய குழு வருதுன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன். அவங்க ஏதோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமா அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு. அவரே சொல்லிடுவாரு யார் யாரு பின்புலம், நானாச்சு இலங்கை இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டவங்கன்னு. அவரை ஏன் நீங்க விசாரிக்கவே இல்லை? சரி, முன்னேற்றம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன முன்னேற்றம் இருக்கு? சிரிக்காதீங்க. நீங்க முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதான் முன்னேற்றம் இருக்கா? அப்ப இல்ல தானே. இருந்தா நீங்க இந்த கேள்வியை வைக்க மாட்டீங்க. நான் இவ்வளவு நேரம் அதை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.